ஏய், பேயன்சே படத்துல பார்க்க மாட்டேங்கிறது சும்மா சீரியஸா இருக்கா? அவ அந்த அளவுக்கு பணக்காரி. சாதாரண படத்துல நடிக்க மாட்டா. சரி, இட்ரிஸ் எல்பா மாதிரி ஒரு அழகு ராஜா இருக்காரே. அப்புறம் என்ன பிரச்சனை? டெரக், ஷாரன் 2 பேருக்கும் புது வீடு வாங்க நல்லா ப்ரொமோஷன் கிடைச்சுச்சு. அங்க வீடு சுத்தி பார்த்தா லிவிங் ரூம் ஃப்ளோர்லயே அரை நிமிஷத்துல சீக்கிரமா கேம் ஓவர் பண்ணிட்டாங்க. ஷாரன் பொருள் வாங்க வந்தவங்களை சொல்லிக் கொடுக்கிறா. இடது பக்கம், இடது பக்கம், இடது பக்கம்னு. அடுத்த நாள் டெரக் வேலைக்கு போறான். லிஃப்ட்ல ஒரு பிளான்ட் ஹேர் பெண் அவனை பார்த்துட்டு இருக்கா. ரெசிடென்ட் ஈவில்ல ஆலஸ் மாதிரி இருக்கா. அவ டெரக்கோட டீல் பண்ண ஆசைப்படுற மாதிரி நடிச்சா. டாக்குமெண்ட்ஸ் விழுற மாதிரி பண்ணி டெரக் உதவி பண்ண வைச்சா. 2 பேரும் கண் பாசாங்கு பண்ணாங்க. ஆனா டெரக் அவன் வைஃப் மேல உண்மையிலேயே காதல் இருக்குன்னு தெரிஞ்சு நின்னுட்டான். லிஃப்ட்ல இறங்கினா அந்த அழகு ராணி அவன் பின்னாடி வருறா. அவ பெயர் லிசா ஷெரிடன், நியூ டெம்ப் என்னறாங்க. அலுவலகத்துல வேலை செய்யறவன் டெரக் சார்லஸ் ரொம்ப கடுப்பா இருக்காருன்னு கலாய்க்கிறான். ஆனா இது லிசாவோட ஆர்வத்தையே தூண்டிவிட்டது. ஒரு மீட்டிங்ல ஹார்வி வென்ஸ்டீன் டீம்ல இருக்கவங்க எல்லாரும் லிசாவை பாக்குறாங்க. அவள் தன் அழகை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கா. அப்புறம் லிசா டெரக்க பத்தி இணையத்துல தேடி அலைய ஆரம்பிச்சிட்டா. இதுதான் என்னோட சாதாரண செவ்வாய்க்கிழமை வேலைன்னு சொல்றா. அடுத்த நாள் டெரக் அலுவலகத்துக்கு வந்தா அவருடைய அசிஸ்டன்ட் இல்ல. லிசா அவங்க டேபிள்ல உட்கார்ந்து இருக்கா. என் அசிஸ்டன்ட் வயிற்றுப்போக்குல டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. நான் அவங்க வேலைய பாக்குறேன்னு சொல்றா. கொள்ளை அழகா வேலை செய்யறா. அவருக்கு பிடிச்ச மாதிரி காபி போட்டு தர்றா. பிளாக் காபி, ஃபிளாட் ஒயிட் இல்ல. அப்புறம் டெரக் சொந்த போன் கால்ஸையும் கேக்குறா. அன்னைக்கு இரவு டெரக் அவரு காதலி கூட ரொமாண்டிக்கா இருக்கிறப்போ ஷாரன் கேக்குறா, ஏன் என் காலுக்கு சரியா பதில் சொல்லலன்னு. டெரக் சொல்றான், புது பொண்ணு நம்பர் தப்பு பண்ணிருச்சுன்னு. சரிப்பட்டு போகலன்னு சொல்றான். ஷாரன் ரொம்ப கடுப்பாயிடுறா. அவங்க கணவன் பெண் அசிஸ்டன்ட் வச்சிருக்கானேன்னு. பெண் அசிஸ்டன்ட் வேண்டாம்னு முடிவு பண்ணியிருந்தோம்னு நினைவுபடுத்தறா. கல்யாணத்துக்கு நிறைய பாதிப்பு வரும்னு சொல்றா. டெரக் சமாதானப்படுத்தறான், சாதாரணமா இருக்கிற தற்காலிக பொண்ணுன்னு. அடுத்த நாள் காலை அவன் உதவியாளர் வேலைக்கு திரும்பிய உடனேயே சாரோனை பார்த்ததும், ஓஹோ, இது என்ன அழகு பொண்ணுன்னு சாரோன் அசந்து போயிட்டா. லிசா குழந்தைய பார்த்து, அடப்பாவி, அப்பா மாதிரியே அழகுன்னு கிளம்பிட்டா. எங்க பொண்ணுகளை பாதுகாக்கணும்னா உங்களை பட்டையே வெட்டணும்னு அடுத்த வாரம் குடும்பமே கோஷம் போட்டாச்சு. டெரிக் பேட்ரிக் வேலைக்கு வந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டான். ஆனா லிசாவை பார்த்ததும் முகம் சுளிச்சு போச்சு. என்னடா இவ இன்னும் ஆபீஸ்ல இருக்கான்னு யோசிச்சான். ஆமா, லிசா இப்போ பேட்ரிக் உதவியாளரா மாறிட்டா. அட, 2 ராணிகள மாதிரி சும்மா சும்மா கதை பேசிக்கிட்டே இருந்தாங்க. லிசா பேட்ரிக் கிட்ட இன்னும் தகவலை எடுக்கணும்னு ஆசைப்பட்டா. டெரிக் சமையலறை அறையில அழுதுட்டு இருந்தா. ஏன் அழறேன்னு கேட்டான். அவ அந்த பர்சனல் டேட்டிங் விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னா. சாரோன் மீது என்னமோ பொறாமைப்பட்டா. டெரிக், நீ ரொம்ப அழகு பொண்ணு. நான் சிங்கிளா இருந்தா உன்னை டேட் பண்ணிருப்பேன்னு ஆசுவாசப்படுத்தினான். ஐயோ, நீயும் இந்த விஷயத்துல மாட்டிக்க போறேன்னு கூப்பிட்டான். பெண் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவன் மனசுல ஒரு கதை கட்டிவிட்டான். லிசா நல்லா இருக்கா என்று பெண் கூறினான். அவன் மனைவி இருந்தாலும் கூட டெரிக் கிட்ட லிசாவை நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னான். லிசா டெரிக் கிட்ட ஒரு பெண் சிடி கொடுத்தா. அது என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா உங்களை பத்தி எனக்கு தெரியாது. சரி கேளுங்க. ஒரு கர்ப்பிணி பெண் அந்த ஆளு ஒரு ஆன்லைன்ல சந்திச்ச பையனை கண் சிமிட்டும் மெசேஜ்லாம் அனுப்புவாங்க. அப்புறம் நிறுவன விருந்துக்கு அவன் தனியா போறான், மனைவிய வீட்ல விட்டுட்டு. ஏன்னா கணவன் மனைவிகள் வரக்கூடாதுன்னு விதி. அங்க லிசானு ஒரு பொண்ணு அவனை பார்த்து சொல்ல முடியாத அழகுன்னு பாட்டு பாடி சாப்பிடவும் குடிக்கவும் கூட்டிட்டு போறா. விருந்துல டெரக்னு அந்த பையன் ஒரு பேய் மாதிரி இருக்கிற பொண்ணோட நடனமாடுறான். சரிதான். ஆனா அந்த சின்ன சின்ன பின்புறம் கொண்ட பொண்ணு அவனை வந்து மிஸ்டில்டோ கீழே கிள்ளி இழுக்குது. லிசா முத்தம் கொடுக்க முயற்சி பண்றா. ஆனா அவன் ஓடி டாய்லெட் போறான். அவள் பின்தொடர்ந்து அவனை ஒரு கழிவறைக்குள்ள தள்ளி விடுவா. லிசா அவனை கிறுகிறுன்னு ஆசை காமிக்கிறா. டெரக் நிறுத்துன்னு சொல்றான். அவள் கேட்க மாட்டேங்கிறா. அதுதான் பாலியல் தொல்லை. டெரக் அவளை வெளியேற்றி விடுறான். அடுத்த நாள் ரொம்ப சங்கடமா இருக்கு. வேலை முடிஞ்சு டெரக் காரில் ஏற லிசா வந்து மன்னிப்பு கேட்கிறா. டெரக் உறுதியா இருக்கான். அந்த பொண்ணு கோட் என்ன உள்ளே மறைச்சிருக்கோன்னு காமிக்கிறா. அவள் மீண்டும் ஆசை காமிக்கிறாள். டெரக் காரிலிருந்து இறங்க சொல்றான். அந்த பொண்ணு அவள் பழைய காலம்ல இருந்து டெரக் வீட்டுக்கு வந்ததும் அவளை வெளியே பொண்ணு கத்தற வரைக்கும் ஷாரோன் ரொம்பவே கஷ்டப்பட்டா. அவள் அக்கா கணவன் ஏமாத்திட்டானேன்னு அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோலாஞ்சு மாதிரி தனியா தவிக்க நேர்ந்தா என்ன பண்றதுன்னு அவள் பயந்தா. ஆனா டெரக் அப்படி எதுவும் நடக்காதுன்னு அவளை ஆசுவாசப்படுத்தினான். ஆனா லிசா கூட என்ன நடந்ததுன்னு அவன் ஷாரோனிடம் சொல்லல. அதுதான் அழகான பொய்ன்னு சில பேர் சொல்வாங்க. டெரக் பெண்கிட்ட லிசா பண்ண காரியத்தை சொன்னான். லிசா ஆபத்தான பொண்ணுன்னு பெண் எச்சரிச்சான். டெரக் HR மேனேஜர் கிட்ட போய் பார்த்தா லிசா வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. லிசா போயிட்டாங்கன்னு நிம்மதியா நினைச்சான். புத்தாண்டு விழாவுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் லிசா அனுப்பின மெயில் தெரிஞ்சிச்சு. டெரக் மெயிலை திறந்து பார்த்தா லிசா புகைப்படங்கள். அதிர்ச்சியில என்னை மட்டும் விடு,
ஏன் நான் மேயனேஸ் மாதிரி ஆளுகளோட சண்டை போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியுமே மெயில் அனுப்பினான். பிறகு வேலை பயணத்துக்கு டெரக் பொருட்களை பேக் பண்ணினான். ஷாரோன் அவனுக்கு உதவி பண்ணி டெரக் எந்த விருந்தாட்டத்துக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னா. அவன் சரின்னு சொல்லி எதுவும் கவலைப்பட வேண்டாம்னு உறுதியளிச்சான். ஓய்வு விழாவில ஒரு பெண் பணியாள் டெரிக் ஒரு கிளாஸ் மது கொடுத்து பார்ல இருக்கிற பொண்ணு கொடுத்ததுன்னு சொல்றா. டெரிக் ஒரு பொன்னிற முடி பொண்ணோட ஒரு சின்ன பகுதியை பார்க்கிறான். அந்த பின்னால எங்கேயாவது பார்த்திருக்கேன்னு உடனே சொல்றான். அந்த பொண்ணு டெரிக் கிட்ட வருது. முன்னாடி மாதிரி நடிக்குது. வேலையை விட்டு விட்டேன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லுது. டெரிக் பக்கம் திரும்பாதப்போ லிசா அவன் குடிச்சுக்கிட்டு இருக்கிற கிளாஸ்ல ஒரு மாத்திரையை போடுறா. அறைக்கு போனதும் அதோட பாதிப்பு அவனுக்கு கடுமையா தெரிய ஆரம்பிக்குது. படுக்கையில டெரிக் லிசா அவனை உபயோகப்படுத்திக்கிறா என்று புரியுது. ஆனா மருந்தோட பாதிப்புல ஒன்னும் பண்ண முடியல. காலையில தாமதமா எழுந்து காலை 9 மணி கூட்டத்துக்கு போக விட்டுகிறான். படுக்கையில இருந்து தெரிச்சு எழுந்து கூட்டத்துக்கு போக சீக்கிரமா ஆயத்தம் பண்றான். கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது நடுவுல போய் சேர்ந்தாலும் நல்லா தலை வலிக்கிறதுனால ஒருக்கா கவனிக்க முடியல. அப்புறம் ஹோட்டல் வேலைக்காரன் டெரிக் கிட்ட அவன் மனைவி லாபில காத்திருக்கிறாங்கன்னு சொல்றான். டெரிக் சமாளிச்சுக்கிட்டு சாரன் கிட்ட போறான். ஆனா லாயில இருக்கிறது சாரன் இல்ல, அந்த பைத்தியக்காரி லிசா. டெரிக் கடுப்பா ஆகி அவளோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். லிசா பேய் பிடிச்ச மாதிரி ஆகி டெரிக் ஏன் அந்நியன் மாதிரி நடந்துக்கிறான்னு கேக்குறா. டெரிக் அவளுக்கு சின்ன சின்ன பாராட்டு சொன்னதுனால அவனுக்கு தன்னோட காதல் இருக்குன்னு லிசா நம்புறா. அவளுக்கு ஒரு பெருமை போதையே வந்துடுச்சு. அவன் அவளுக்கு பொய் சொன்னான். அவன் உண்மையை சக ஊழியர்களிடம் சொல்வேன்னு. டெரக் அவளை பிடிச்சு கொடுமையா சொன்னான். பெண் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தான். நம்ம டெரக் மயக்க மருந்து குடிச்சு கொடுமைப்பட்டப்புறம் அவமானமான கூட்டத்துல கஷ்டப்பட்டப்புறம் ரொம்ப களைப்பா இருந்தான். டெரக் அறைக்கு போய் பார்த்தா லிசா படுத்து உறங்கிட்டு இருந்தா. எப்படி சாவி கிடைச்சது டெரக் இருக்கிறன்னு பார்த்தான். அவ மருந்து அதிகமா சாப்பிட்டிருந்தா. உடனே 911க்கு போன் பண்ணினான். ஆம்புலன்ஸ் வந்து கள்ளக்காதல் கதை வெளியில வந்தது. ஷாரன் பெண்ண கேட்டா டெரக் போன் எடுக்கல. பெண் டெரக்க ஹாஸ்பிடல்ல இருக்கான்னு சொன்னான். ஷாரன் கதறினா. உடனே ஹாஸ்பிடல்ல போய் டெரக்க கட்டிப்பிடிச்சா. டெரக் சொல்றதுக்கு முன்னாடியே டிடெக்டிவ் வந்து எல்லாத்தையும் சொன்னான். லிசா டெரக் ரூம்ல உடம்புல ஒண்ணுமில்லாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா ஷாரன் கேட்டா. டெரக் லிசா கூட கள்ளக்காதல் பண்றான்னு ஷாரன் நம்பினா. டெரக் மறுத்தான். அவ மனைவிய சமாதானப்படுத்த உண்மையை சொன்னான். வீட்டுக்கு போனப்புறம் ஷாரன் டெரக் ஷாரோன் பேச்சை நம்பல. ஏன் சொல்லலன்னு கேட்டா ஷாரோன் கதறி அழுது போ டெரக், இடது பக்க பெட்டியில இருக்கிறது எல்லாம் எடுத்துட்டு போன்னு கத்திட்டா. ஹாஸ்பிடல்ல லிசா கண் விழிச்சா. டிடெக்டிவ் வந்து சந்திச்சாங்க. டெரக் கூட என்ன பிளான் வச்சிருந்தாங்கன்னு அவங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு லிசா சொன்னா. டிடெக்டிவ் சந்தேக கண்ணா பார்த்தாங்க. லிசா கொடுத்த பூம்புத்துலையும் சந்தேகம். இது நம்ம கம்பெனிக்கு பெரிய பிரச்சனை ஜோ கேட்டா. பயப்படாதீங்க, எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல டெரக் சொன்னான். லிசா முதுகை மூடி போட்டிருக்கணும்னு நினைப்பேன் ஜோ கடுப்பா சொன்னான். அவர் ஹார்வி வைன்ஸ்டீன் மாதிரி தோணுச்சு. டிடெக்டிவ் அவங்க சந்திப்பை நிறுத்தி டெரக் லிசா சம்பந்தம் பத்தி கேட்டாங்க. லிசா டைரி போலியான எழுத்துக்கள் நிறைய இருந்துச்சு. சந்தோஷமா லிசா அக்கா லிசாவை எடுத்துட்டு போயிட்டாங்க. நல்ல வேளை அவங்க நகரத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனா 1 மணி நேரம் ஓடுற படத்துல இதை முடிச்சிட முடியாது. சில மாசங்கள் கழிஞ்சிச்சு. சாரோன் இன்னும் டெரக்கை மன்னிக்கல. அவங்க பிள்ளைய பார்த்து மாறி மாறி சந்திக்கிறாங்க. சாரோன் சிரிச்சுக்கிட்டே டெரக்க பாக்குற நொடிகள் நமக்கு தெரியும். அவங்க அகலமான டோல்களை பார்த்தா சாரோனுக்கு மயக்கம். டெரக் சாப்பாட்டுல மன்னிப்பு கேட்டான். சாரோன் சரின்னுட்டா. ஒருத்தியா இருக்க அவளுக்கு சலிச்சு போச்சு. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாட ஆரம்பிச்ச நேரத்துல லிசா அவங்க வீட்டுக்கு வந்தா. அந்த அறிவில்லாத பேபிசிட்டரை சாரோனோட ஃப்ரெண்ட்னு ஏமாத்தி பிள்ளையை கடத்திட்டு போயிட்டா. பேபிசிட்டர் அவங்க பிளபெரில பிஸியா இருந்தா. சாரோனுக்கு குடும்பத்துல விவாகரத்து இல்லாம வளர்ந்து வந்ததுனால அவங்க உறவை புதுப்பிக்க ஆசைப்பட்டா. டெரக்கும் என்ன வேணும்னாலும் பண்ண ரெடியா இருந்தான். சாரோன் பென்ஸ் வேணும்னு சொன்னா. டெரக்கும் சாரோனும் வந்தாங்க. பேபிசிட்டர் ஒருத்தி இங்க வந்தாங்கன்னு சொன்னா. அந்த பேபிசிட்டர் எவ்வளவு அறிவில்லன்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. மேல ஓடி போனாங்க. பிள்ளை இல்ல. டெரக் காரை எடுத்து ஓடினான். பிள்ளை காரில இருந்துச்சு. நெத்தில ஒரு பெரிய ரெட் கிஸ் மார்க். டெரக்கும் சாரோனும் பிள்ளைய ஹாஸ்பிடல்ல கொண்டு போனாங்க. லிசா குழந்தைக்கு எதுவும் பண்ணல. சாரோன் போலீஸ் கிட்ட லிசாவை பாருங்க, இல்லன்னா நான் தானே பண்ணுவேன்னு கொந்தளிச்சா. டெரிக் வீட்ல இனி இப்படி நடக்க கூடாதுன்னு செக்யூரிட்டி சிஸ்டம் போட்டாரு. அடேங்கப்பா. சாரோன் லிசாவுக்கு போன் பண்ணி டேய் நீ தப்பு பையனை புடிச்சிட்டன்னு மிரட்டல் மெசேஜ் விட்டுட்டா. அப்புறம் வாரங்கள் போச்சு. லிசா டெரிக்கோட அசிஸ்டன்ட் கூட பேசி டெரிக் எங்கேன்னு கிள்ளி கிள்ளி தகவல் கிடைச்சிடுச்சு. ஏன் தெரியுமா? பாபநாசம் பாட்ரிக் கிரைண்டர்ல ரிஜெக்ட் ஆனதுல எல்லா தகவலையும் லீக் பண்ணிட்டான் பாரு. அந்த லிசா வேஷம் போட்டு வீட்ல நுழைஞ்சு சாரோனோட டிரெஸ்ஸ போட்டு சுத்த ஆரம்பிச்சா. ஆனா பின்னாடி சரியா பொருந்தல. அப்பப்பா. சாரோன் அலாரம் போட மறந்துட்டா. வீட்டுக்கு போனா மேல லிசா ஷாம்பெயின் ஓபன் பண்ணி ரொமான்டிக் மூட்ல படுத்துக்கிட்டு இருக்கா பாரு.
சாரோன், அட நீ என்ன கனவுல வாழறேன்னு கத்திட்டா. போலீஸ் கூப்பிடணும்னு நினைச்சா லிசா சாரோனை பிடிச்சுக்கிட்டா. சாரோன் தள்ளிவிட்டா. அடிச்சு புடிச்சு போராட்டம். அப்ப டெரிக் போன் பண்ணினான். லிசா எடுத்தா. சாரோன் அந்த வாய்ப்புல லிசாவுக்கு தலையில முட்டி கொடுத்தாச்சு. எனக்கு நேரம் இல்ல, இவ இன்னும் வீட்ல நுழையவே இல்லன்னா இப்படித்தான் ஆகும் கணவன் கிட்ட சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நல்லா வச்சு கொடுத்தாச்சு. சாரன் அவளோட வாழ்க்கையிலேயே நிஜமாவும் உருவகமாகவும் தள்ளாட்டம். லிசா எஸ்கேப் ஆகிட்டா. சாரன்ல படிக்கட்டிலிருந்து தள்ளிட்டா. அப்புறம் சாரன் லிசாவை அட்டிக்ல ஃபாலோ பண்ணிட்டா. ஒரு மரப்பலகையில பின்னால போய் லிசாவை எரிச்சலா பேசிட்டா. லிசா அடிச்சா. சாரன் அந்த பலவீனமான தரைப்பகுதியில இழுத்து விழுத்திட்டா. கார்டனிங் டூல் கீழே விழுந்துச்சு. சாரனுக்கு சடாரென்னு மனசு மாறிடுச்சு. லிசா கைய பிடிச்சு தூக்க முயற்சி பண்ணா. அந்த பைத்தியக்காரி லிசா கீழே இழுக்க முயற்சி பண்ணா. சாரன் அந்த ஒரு அருவருப்பான கையிலிருந்து விடுபட்டுட்டா. லிசா கீழே விழுந்து சாண்டிலியர் பிடிச்சுக்கிட்டா. இங்கிருந்துதான் அந்த பாட்டு டியா வந்தது. லிசா விழுந்துட்டா உயிருடன். ஆனா சாண்டிலியர் விழுந்து அவளை நசுக்கிடுச்சு. படம் முடியுது. லிசா டெட். ஜோடி திருமணத்தை சரி பண்ணிக்கிட்டாங்க. எப்படி இருந்துச்சு? எனக்கு டெய்லர் பெர்ரி ஃபீல் வந்துச்சு. ட்ரிஸ் எல்பா பியான்சே ஒன்னா நடிச்சது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்னும் இது மாதிரி வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க.